பிலிப்பியர் 3:13 அன்பர்களே, இந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை, ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன், கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி. கை தட்டுங்க பார்ப்போம். அப்ப என்ன செய்யணும்? கடந்ததை நீ மறக்கணும். அல்லேலூயா. கடந்ததை என்ன செய்யணும்? நீங்கள் கடந்த கால வாழ்க்கையில் உள்ள சம்பவங்களை மறக்கணும். உங்களை ஏமாத்தினவங்களை நீங்கள் என்ன செய்யணும்? மறக்கணும். உங்களை விட்டுட்டு ஓடினவங்களை நீங்கள் மறக்கணும். உங்களை தூக்கி எரிஞ்சவங்களை நீங்கள் என்ன செய்யணும்? மறக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, ஆபிரகாம் ஒரு தெளிவுக்குள்ள வந்துட்டார். என்ன தெளிவு? தேவன் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, கொலோசையர் 3:1 எடுத்து வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகை சார்ந்தவற்றை பற்றியே நாடுங்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க எதை தேடணும் தெரியுமா? உயர்ந்ததை தேடணும். அல்லேலூயா. சொல்லுங்க, எதை தேடணும்? நீங்க உங்க வாழ்க்கையில உயர்வை தேடணும், ஆசீர்வாதத்தை தேடணும், நன்மைத்தனத்தை தேடணும், சுகத்தை தேடணும். தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த உயர்ந்த காரியங்களை நீங்கள் தேடக்கூடியவர்களாக மாறணும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் அதனால தான் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிஞ்சிட்டாரா? சொல்லுங்க, பிரிஞ்சாரா? ஆனால் பிரிந்த அதே கொஞ்ச காலத்தில் நீங்கள் பாருங்களேன், தொடக்க நூல் 14ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் அதில் 21வது வசனத்தை எடுத்து படிங்க. சோதோம் அரசன் ஆபிரகாமிடம் ஆட்களை என்னிடத்தில் ஒப்படைத்து விடும், செல்வங்களை நீரே வைத்துக் கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோம் அரசனிடம், விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுளாகிய ஆண்டவருக்கு ஆணையிட்டு கூறுகிறேன், நான் தான் ஆபிரகாமை செல்வந்தனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடி உமக்குரிய அனைத்திலிருந்தும் ஒரு நூல் துண்டையோ காலணி வாரையோ நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஆபிரகாம்கிட்ட இருந்து லோத்து பிரிஞ்சிட்டாரா? பிரிஞ்ச பின்னால நீங்க நல்லா கவனிக்கணும். இங்கதான் நீங்க நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் விட்டு லோத்து பிரிஞ்சு அவர் போய் சோதோம் கொமோரால போய் அவர் குடியேறிட்டாரு. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, சோதோம் கொமோராவில் அவர்கள் இருந்த பொழுது, பிரைஸ் தி லார்ட், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அங்கே கொஞ்சம் பேர் படை திரண்டு போர் தொடுத்து அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கவர்ந்து கொண்டு போனாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ சோதோமை குறித்து கேள்விப்பட்ட உடனே ஆபிரகாம் தன்னுடைய சோதோம்ல ஆபிரகாம் லோத்துவை மீட்டு கொண்டு வருகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ நமக்கு இந்த பகுதியை நீங்கள் தயவு செய்து பிறகு படித்து பாருங்க. இப்போ சோதோமுடைய ராஜா வர்றான், வந்து பாங்க வா, நீ என்னுடைய ஆட்கள் எல்லாம் ஒப்படைச்சிரு, செல்வங்களை நீயே வைத்துக்கொள் என்று கூறுகிறான். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒரு கேள்வி கேளுங்களேன். சோதோமுக்கு போன லோத்துவுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சா? சொல்லுங்க, வந்துச்சா வரலையா? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. உங்களை விட்டு போனவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? பாப்பா சொல்லு, என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? எக்காரி சொல்லு, நீ என்ன செய்வ? சொல்லுமா, நீ என்னம்மா செய்வ? உண்மையை சொல்லு. முழங்கால் படிக்கிட்டு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவியா? எக்கா நீ என்ன செய்வ? சொல்லுங்க, என்ன செய்வ? இவளுக்கு இதுவும் வேணும் சொல்ல மாட்டியா? அப்பா, ஒன்று அறியாமலே மனசில் ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் வந்துடும். பிரதர், உங்களை விட்டு போனாங்கல்ல, என்ன ஆச்சு தெரியுமா? போன வாரம் உங்களை பற்றி கேவலமாக பேசினாங்கல்ல, உங்களுக்கு போன வழியில் ஆக்சிடென்ட் ஆகிட்டு
இப்படிலாம் சொன்னாங்கன்னா நம்மளை அறியாமலே முதல்ல நமக்கு நாமே ஒரு வெரி குட் போட்டுக்கிடுவோம். சூப்பர், நம்ம தான் சூப்பர் ஆடு. அல்லேலூயா. அவனுக்கு கடவுள் கரெக்டாக ஒரு ஆப்பு. இது எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இந்த இருதயம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கண்டிப்பாக அவர்களுக்கு நடந்த சம்பவத்தை குறித்து நமக்கு என்ன வராது? ஒரு முதல்ல அனுதாபம் வருமா? வராது. வராம அற்பத்தனமான ஒரு சந்தோஷம் வரும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்களில் நாங்கள் இந்த ஒரு சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். வீட்டுக்கு போன பொழுது அந்த வீட்டுக்காரர் பைக்கில் இருந்து கீழே விழுந்து படுத்திருக்காரு. பிரைஸ் தி லார்ட். அந்த அம்மாவுக்கு என்ன சந்தோஷமோ தெரில. அந்த அம்மா சொல்லுச்சு, இப்போ மாது பொண்டாட்டி அருமை தெரியுதா? சொல்லு, இப்போ மாது சொல்லு. அவர் வலிக்கு காலில் மாவு கிட்ட போட்டு படுக்க வச்சிருக்கு. இப்போ சொல்லுது, பிரதர் இப்போமா சொல்லிட்டு போங்க, பொண்டாட்டிங்கிறவா தேவைன்னு. இப்போ மாது அருமை தெரியட்டும். அப்படின்னா அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு? மாவனை ஒரு நாள் விழுவலை வருவலை. பிரைஸ் தி லார்ட். இது இந்த உலகத்தில் பாருங்களேன், குடும்பத்தில் கூட என்ன சில நேரத்தில் பிள்ளைங்க மகனோ மகளோ என்னைக்கா ஒரு நாள் நீ அந்த வருவேன்னு எனக்கு தெரியும். இது எல்லா மனுஷனுக்குள்ளும் இருக்குது. ஆனால் ஆபிரகாம் இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்னா, லோத்துவுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு தெரிஞ்ச உடனே லோத்துவுடைய பிரச்சனைய அவர் பார்த்து கண்டுங்காணாம இருக்கவில்லை. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்களேன், 14ஆம் வசனம் பாருங்க. தம் உறவினர் கைதியாக கொண்டு செல்லப்பட்டார் என்பதை கேள்விப்பட்டதும், ஆதியாகமம் தொடக்க நூல் 14:14. தம் உறவினர் கைதியாக கொண்டு செல்லப்பட்டார் என்பதை ஆபிரகாம் தம் வீட்டில் பிறந்து வளர்ந்து பயிற்சி பெற்ற 318 பேரை திரட்டி கொண்டு தான் வரை துரத்தி சென்று அங்கே அவர்களை தோற்கடித்து அங்க என்ன செஞ்சாராம்? அவர் எல்லா செல்வங்களை மீட்டு கொண்டு வந்தார். தம் உறவினரான லோத்துவையும் அவர் செல்வங்களையும் பெண்களையும் ஆட்களையும் மீட்டு கொண்டு வந்தார். கை தட்டுங்க பாப்போம். நல்லா கவனிக்கணும். நீங்க கண்களை உயர்த்துகிற நபராக இருந்தீங்கன்னா, நல்லா கவனிக்கணும், பக்கத்தில் கை குடி சொல்லுங்க. நீங்க கண்களை உயர்த்துகிற நபராக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு துரோகம் செய்தவங்களுடைய துரோகங்களை அல்ல, அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பை தேடுவீர்கள். எதை தேடுவோமா? நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருக்கலாம், நீ என்னை விட்டுட்டு போயிருக்கலாம், நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம், புரியாம போயிருக்கலாம். ஆனா நான் என்ன தேடிக்கிட்டு இருக்கணும்? ஆசீர்வாதத்தை, ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வாதத்தை பெற வேண்டியவன் எதை தேடுவான்? சொல்லுங்க, எதை தேடுவான்? ஆசீர்வாதத்தை பெற வேண்டியவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன் எதை தேடுவான்னா, என்னைய புரிஞ்சுக்கிடாம நீ போயிருக்கலாம், ஆனா நான் என்ன தேடுறேன்னா, உனக்கு ஒரு இழப்பு வருதுங்கிறத நான் தேட மாட்டேன், உனக்கு என்னால் என்ன நன்மை செய்ய முடியுங்கிற அந்த இடத்தை நான் தேடுவேன். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.